வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, மதுரை அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜங்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மதுரையில் இருந்து எத்தனை ரயில்கள் சென்னைக்கு போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதிய கால அட்டவணை வெளியிடப்பட்ட பிறகு எந்தெந்த ரயில்களுக்கு என்னென்ன நேரம் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அந்த வகையில் மதுரையில் இருந்து அல்லது மதுரை வழியாக சென்னைக்கு செல்லக்கூடிய ரயில்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட சென்னை எழும்பூர், சென்னை சென்ட்ரல், தாம்பரம், பெரம்பூர் ஆகிய 4 நிலையங்களுக்கும் செல்லக்கூடிய ரயில்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் மதுரையில் இருந்து ஒரு நாளைக்கு தினமுமே முதலாக கிளம்பக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் இருந்து இல்லை, மதுரை வழியாக செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில். திருச்செந்தூரிலிருந்து இயங்கக்கூடிய இந்த ரயிலானது தினமுமே நைட்டு 12:15 மணிக்கு மதுரைக்கு வருகிறது, வந்து கிளம்புகிறது. மறுநாள் காலையில், மறுநாள்னு சொல்ல முடியாது, 12 அப்படின்னாலே அதே நாள் தானே, அன்னைக்கு காலையில் 10:25க்கு சென்னை எக்மோரை சென்றடைகிறது. ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் தமிழ்நாடு சம்பத் கிராந்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரயிலானது வாரம் 2 முறை மட்டும் இயங்குகிறது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மதுரையில் இருந்து இயங்குது அப்படிங்கிறது தான். மதுரையிலிருந்து டெல்லி நிசாமுதீன் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நள்ளிரவு 12:55 மணிக்கு சென்னையை நோக்கி மதுரையிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு 8:25 மணிக்கு காலை போய் சேர்கிறது. இதே டயத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஆனால் அந்த ட்ரெயினானது கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய நிசாமுதீன் நோக்கி செல்லக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸ். இதுவும் வாரம் 2 முறை வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அதே டைம் தான் 12:55 மணிக்கு மதுரைக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் 8:25க்கு சென்னை எழும்பூரை சென்றடைகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின், இதை விட்டுட்டோம் அப்படின்னா காலையில் மட்டும்தான் வைகை எக்ஸ்பிரஸ்ங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் எல்லாமே நிரந்தரமாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ட்ரெயின்களை பற்றி மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் இதை பற்றி நம்ம பார்க்கல. காலையில் வைகை எக்ஸ்பிரஸ் 6:45 மணிக்கு புறப்படுகிறது. இந்த ரயிலானது 12:15 மணிக்கெல்லாம் சென்னை எழும்பூரை சென்றடைந்து விடுகிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய ரயிலாக இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த வைகை எக்ஸ்பிரஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு ட்ரெயின் தினமுமே ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களுமே இந்த ரயிலானது இயங்குகிறது. திருநெல்வேலியில் இருந்து இந்த ரயில் மதுரைக்கு புறப்படக்கூடிய நேரம் காலையில் 7:55க்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது நண்பகல் 1:55க்கு சென்னை எழும்பூரை சென்றடைகிறது. அதற்கடுத்து வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ரயில் கன்னியாகுமரியிலிருந்து ஹவுரா நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயில் சனிக்கிழமை மட்டும் இயங்குகிறது. சனிக்கிழமை காலையில் 10:50 மணிக்கு மதுரையில் இருந்து புறப்படுகிறது. ஈவினிங் 6:55 மணிக்கு சென்னை எழும்பூரை வந்தடைகிறது. அதே மாதிரி அடுத்து தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயினான குருவாயூர் எக்ஸ்பிரஸை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ட்ரெயின் காலையில் 11:20க்கு மதுரையிலிருந்து புறப்படுகிறது. ஈவினிங் 8:25க்கு சென்னை எழும்பூரை சென்றடைகிறது. அடுத்து ஒரு சிறப்பு ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது, அன்ரூத் ஏசி எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் சென்னையையும் தாண்டி இயங்குகிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே இந்த ரயிலானது கிளம்புது. மதியானம் 12:05 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது ஈவினிங் 7:30 மணிக்கு சென்னை எழும்பூரை வந்தடைகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் தேஜஸ் எக்ஸ்பிரஸ். வியாழக்கிழமை தவிர இந்த ரயிலானது இயங்குகிறது. மதியானம் 3:30 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு 9:45க்கெல்லாம் சென்னை எழும்பூரை சென்றடையக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நாகர்கோவிலிருந்து இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில். இந்த ரயில் தினமுமே ஈவினிங் 5:05 மணிக்கு மதுரையில் இருந்து புறப்பட்டு நைட்டு 11 மணிக்கெல்லாம் சென்னை எழும்பூரை அடைகிறது. அதற்கு அடுத்து ஈவினிங் டயத்தில் கொஞ்சம் பிஸியான ஷெட்யூல் இருக்கக்கூடிய நேரத்தில் கொல்லத்திலிருந்து வரக்கூடிய ட்ரெயினை பற்றி நம்ம பார்க்கணும். கொல்லத்திலிருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் இயங்கக்கூடிய தினசரி எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஈவினிங் 6:35 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படுகிறது. அதிகாலை 3:05 மணிக்கெல்லாம் சென்னை எழும்பூரை முதலாக போய் சென்றடைகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கடுத்து ஒரு கேப்புங்க, சென்னை எழும்பூருக்கு போகிறதுக்கு ஒரு கேப்பு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் தான் இருக்குது. இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது நைட்டு 9:20 மணிக்கு புறப்படுகிறது. காலையில் 5:20 மணிக்கெல்லாம் சென்னை எழும்பூரை சென்றடைந்து விடுகிறது. இதுக்கடுத்து தொடர்ந்து ரயில்கள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ். 9:35க்கு மதுரை இருந்து புறப்படும் மதுரை வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின் தான். 9:35க்கு கிளம்பி காலையில் 6 மணிக்கு சென்னை எழும்பூரை வந்தடைகிறது. அதற்கடுத்து பொதிகை எக்ஸ்பிரஸ் நைட்டு 9:55 மணிக்கு மதுரையில் புறப்படுகிறது. நெல்லையிலிருந்து வரக்கூடிய, அதாவது செங்கோட்டையிலிருந்து வரக்கூடிய இந்த ரயில் 9:55க்கு புறப்பட்டு காலையில் 6:10க்கெல்லாம்
சென்னை எழும்பூரை வந்தடைகிறது. அடுத்து கன்னியாகுமரியிலிருந்து வரக்கூடிய கன்னியாகுமரி சென்னை எக்ஸ்பிரஸ், இந்த ரயிலானது 10:15 மணிக்கு நைட்டு புறப்பட்டு காலையில் 6:35 மணிக்கு சென்னையை அடைகிறது. மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய நேரம் இது. அதுக்கடுத்து நெல்லை எக்ஸ்பிரஸ், இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் தினமுமே இயங்கக்கூடிய ரயில். நைட்டு 10:55 மணிக்கு புறப்பட்டு காலையில் 7 மணிக்கு சென்னை எழும்பூரை வந்தடைகிறது. அடுத்து கடைசியாக மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா பேரல் சிட்டி எக்ஸ்பிரஸ், தூத்துக்குடியிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் 11:15 மதுரையில் இருந்து புறப்பட்டு காலையில் 7:40 மணிக்கு சென்னை எழும்பூரை அடைகிறது. அதற்கடுத்து சென்னை சென்ட்ரலுக்கு என்னென்ன ரயில்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. நாகர்கோவிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய வாராந்திர ரயில் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 12:55 மணிக்கு மதுரையில் இருந்து புறப்பட்டு காலையில் 11:25 மணியை சென்றடைகிறது சென்னை சென்ட்ரலை. அதற்கடுத்து போடிநாயக்கனூரிலிருந்து வாரம் 3 முறை ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை இயங்கக்கூடிய இந்த ரயில் நைட்டு 10:50 மணிக்கு மதுரையில் இருந்து புறப்பட்டு காலையில் 7:55 மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது. அதற்கடுத்து பெரம்பூர் செல்லக்கூடிய ரயில்களையும் நம்ம பார்க்கணும். இப்போது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் காசி தமிழ் சங்கம் எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலானது ஒவ்வொரு வாரமுமே வெள்ளிக்கிழமை நைட்டு 12:55 மணிக்கு மதுரையில் இருந்து புறப்பட்டு காலையில் 12:40 மணிக்கு பெரம்பூரை வந்தடைகிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நீட்டிக்கப்பட்ட ட்ரெயின் விழுப்புரம் புருளியா வரை இயங்க கொண்டிருந்த ரயில் இப்போது திருநெல்வேலி வரை இயங்க கொண்டிருக்கிறது. இந்த ரயில் வாரத்தில் 2 நாட்கள் புதன் மற்றும் சனிக்கிழமை இயங்குகிறது. காலையில் 5:30 மணிக்கெல்லாம் மதுரையில் இருந்து புறப்பட்டு அன்னைக்கு மதியானம் 3:40 மணிக்கு பெரம்பூரை சென்றடைகிறது. அதே மாதிரி சண்டிகர் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் அப்படின்னு வச்சுக்கலாமே. கிட்டத்தட்ட ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் இந்த ரயிலின் சேவை அப்படிங்கிறது இருக்கிறது. நைட்டு 11:40 கிளம்பக்கூடிய ட்ரெயின் காலையில் 9:10 மணிக்கெல்லாம் பெரம்பூரை சென்றடைந்து விடுகிறது. இப்போது நம்ம தாம்பரத்தை நோக்கி செல்லக்கூடிய ரயில்களை பார்த்தோம் அப்படின்னா இதில் சிறப்பு கட்டண ரயில்களை விட்டுட்டு இப்போது ரெகுலராக ஓடிக்கிட்டு இருக்கிற ரயில்களை மட்டும்தான் பார்க்குறோம். அந்த வகையில் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் தினமுமே ஈவினிங் 7:45 மணிக்கு கிளம்பி மறுநாள் காலையில் 5:50 மணிக்கு தாம்பரத்தை சென்றடைந்து விடுகிறது. அதற்கடுத்து மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த ரயிலானது இருக்கிறது. ஈவினிங் 8:45 மணிக்கு நைட்டு எடுத்து காலையில் 6:15 மணிக்கெல்லாம் தாம்பரத்தை சென்றடைந்து விடுகிறது. இது இப்போது தாம்பரம் வரைக்கும் தான் இயக்கப்படுது. முன்னாடி எக்மோர் வரைக்கும் இயக்கப்பட்டது. அதே மாதிரி நாகர்கோவிலிருந்து தாம்பரம் வரைக்கும் வாரம் 3 முறை இயங்கக்கூடிய ரயில் திங்கள், செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் நைட்டு 9 மணிக்கு மதுரையில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில் 4:10 மணிக்கெல்லாம் தாம்பரத்தை சென்றடைந்து விடுகிறது. இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். இது வெள்ளிக்கிழமைகளில் நைட்டு 9 மணிக்கு புறப்பட்டு அதே 4:10 மணிக்கு காலையில் தாம்பரத்தை சென்றடைந்து விடுகிறது. ஆக மொத்தம் இந்த 26 ரயில்கள், ஒரு ரயிலில் 2 ரயிலில் 26 ரயில்கள் மதுரை வழியாக மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில்கள், சென்னை நோக்கி செல்லக்கூடிய ரயில்களின் நேரத்தை நிச்சயமாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் எல்லா நேரங்கள்லையும் ரயில்களின் தகவல்கள் அப்படிங்கிறது சென்று சேரணும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் எல்லோருக்கும் பகிரணும். அது மட்டும் இல்லாமல் ரயில்களின் நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் பழைய நேரத்தில் நம்ம போய் எந்த ரயிலையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் அனைத்தும் நம்முடைய நண்பர்களுக்கும் சென்று ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்